வெல்கம் டு த டே 2 ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ அதில் வந்துட்டு வேரியபிள்ஸ் அண்டு நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு வேல்யூஸ் நம்ம பண்ணணும்னா அது எதுலையா ஒன்றில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேயா? ஒரு லாங்குவேஜில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கணும். ஆனால் பைத்தான் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட்டுமே கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்துட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ நம்ம அதில் அசைன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸில் நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். நம்ம வேரியபிள்ஸுக்குன்னு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நேம் வைக்கிறதுக்கு செர்டைன் ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். A variable name must start with a letter or the underscore character. ஒரு வேரியபிள் நேம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் லெட்டர் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் வச்சு தான் ஆரம்பிக்கணும். வேரியபிள் நேம் கெனாட் ஸ்டார்ட் வித் அ நம்பர். நம்பரை வச்சு வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகாது. வேரியபிள் நேம் வந்துட்டு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸில் இருக்கும். ஆல்ஃபா நியூமரிக்கல் கேரக்டர்னால் எதுவும் இல்லை, A to Z 0 to 9. ஸோ இதில் தான் வேரியபிள் நேம் இருக்கும். அண்டர்ஸ்கோர் இருக்கும், நம்ம முன்னாடி பார்த்தது தான். அதே மாதிரி வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்குவோம். டெவ்னியஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெவ்னியஸுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி லோயர் கேஸில் இருக்குது, அதாவது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ இது ஒரு வேரியபிள் நேம். இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணலாம். செகண்ட் என்ன இருக்குது? டெவ்னியஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் டியில் இருக்குது. இதுக்கு பேர் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேரியபிள் நேம். மூணாவது என்னென்னா டெவ்னியஸ், அதே இது அப்பர் கேஸில் இருக்குது, அதாவது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இது ஒரு வேரியபிள் நேம். ஸோ இப்போ இந்த மூணும் டெவ்னியஸுங்கிற வார்த்தை ஒன்று தான். ஸோ இந்த மூணுலேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதனால் இது மூணும் வேறு வேறு. இதுக்கு பேர் தான் கேஸ் சென்சிட்டிவ். அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஏ வேரியபிள் நேம் கேனாட் பி எனி ஆஃப் த பைத்தான் கீவேர்ட்ஸ். பைத்தானுக்குன்னு ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கீவேர்டு எதையுமே வந்துட்டு நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேயா? நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், எல்லாமே தியரியாக பார்த்துருக்கோம். ஸோ பைத்தான் வந்துட்டு நம்ம தியரியாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக பார்க்குறது தான் நமக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கல்னால் வந்துட்டு நம்ம நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ பைத்தானோட ஐடில் யூஸ் பண்ணலாம், பைச்சாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ரெப்ளிக்ட் அப்படின்னு ஒரு க்ளவுடு பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க நிறைய பேர்கிட்ட கேட்குற ஒரே கொஷின், என்கிட்ட லேப்டாப் இல்லையே, இப்போ நான் பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும். என்னோடய போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒன்று சொல்லியிருப்பேன், பைத்தான் இஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்ட்டு. பைத்தான் எதில் வேணால் ரன் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ரன் ஆகும். ஓகேயா? அப்போ வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும்ல. ரெப்ளிக்ட் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஏஐ பவர்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு வெப்சைட்லேயும் வேலை செய்யும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லேயும் வேலை செய்யும். ஓகேயா? ஸோ இப்போது நம்ம இதை எப்படி வந்துட்டு சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெப்சைட் உள்ளதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஒன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ரெப்ளிக்ட் REPLIT.com அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணோன்னே அது ஒரு வெப்சைட்டுக்கு போகும். உள்ளே போனோடனே லாகின், சைன்அப் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கங்க. இல்லை இப்போ தான் இந்த வார்த்தையை நான் கேள்விப்படுறேன்னா சைன்அப் கொடுத்துக்குங்க. சைன்அப் கொடுத்தோன்னே உள்ளே கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம எல்லார்ட்டையும் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துருங்க. இல்லை என்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டினியூ வித் இமெயில் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுருங்க. நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டனால எனக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போது அதில் கிரியேட் ட்ரிப்பிள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இருக்குல்ல. ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் கொடுத்தோன்னே உள்ளே நிறையா லாங்குவேஜஸ் காமிக்கும். அதில் பைத்தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே நமக்கு டைட்டில் டிஃபால்ட்டாக பைத்தான் அப்படின்னு இருக்கும். நான் அந்த டைட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பைத்தான்
_learn அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே ஒரு சர்டைன் செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணோன்னே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நமக்கு டைப் பண்ணுற இடம் வந்துருச்சு. அதில் நான் வந்துட்டு பேசிக்காக ஒன்று டைப் பண்ணி பார்க்குறேன். print devnius அப்படிங்கிறத நான் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு மேலே ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தோன்னே நமக்கு சைடில் அது ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்துட்டு கோடெல்லாம் பார்த்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணோன்னே நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, devnius அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிருச்சா. இது வந்துட்டு வெப்சைட்டில், அதாவது நம்ம வந்துட்டு ஒரு பிசியோ இல்லை லேப்டாப்போ வச்சுருந்தீங்கன்னா அதில். நிறைய பேருக்கு என்ன வச்சுருப்பீங்க, ஃபோன் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்கள் ஃபோன் உள்ளே போனோடனே ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் ரெப்ளிக்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே அது ஒன்று காமிக்கும். ஸோ இப்போ அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துருங்க, இல்லைன்னா சைன் அப் கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தோன்னே எனக்கு லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனோடனே உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இதில் கீழே ஆப்ஷனில் கிரியேட் அப்படிங்கன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிரியேட் கொடுங்க. கொடுத்தோன்னே கீழே பைத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா. ஸோ அந்த பைத்தான் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு உள்ள டைட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே அப்படியே கொடுத்துக்கலாம். நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுறேன். python_learn அப்படிங்கிறத நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கொஞ்சம் செகண்ட் டிலே இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைனில் இருக்கனால நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அதில் பேசிக்காக ஒரு கமெண்ட் அடித்து பார்ப்போம். print, அதில் வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே devnius அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரன் பட்டன் நீங்கள் கொடுத்தோன்னே கன்சோல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிட்டு அதில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு. ஓகே, ஸோ இனிமேல் நான் சொல்கிற கோடெலாம் நீங்கள் இதில் டைப் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தான் எப்படி ரன் பண்ண தெரியும், என்கிட்ட நான் ஆல்ரெடி சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரன் பண்ணலாம். இதில் தான் ரன் பண்ணணும் கிடையாது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ரன் பண்ணலாம். ஓகேயா. இப்போது நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பைத்தானில் வேரியபிள்ஸ் படித்தோம் இல்லையா. அப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாமா. இப்போது ரெப்ளிக்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸ்குள்ளான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஸ்மால் லெட்டர் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிக்ளேர் பண்ணதுக்குள்ளே devnius அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது என்னப்பா நேம் வந்துட்டு பண்ணும்போது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறாங்களே ஏன் அப்படின்னா, நேமுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பில் வருது. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம ஒரு நேமை எழுதுகிறோம். அதே மாதிரி தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸ்மால் லெட்டர் ஏ இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே ஏ ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே devnius அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு print ஏ அப்படிங்கிறத அடிச்சிட்டேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு இப்போ ரன் கொடுத்தோம்னா ஸோ நமக்கு ரன் ஆயிடுச்சு. devnius அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. இப்போது இங்கே ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்மால் ஏ கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ஏ கொடுப்போம். கேபிட்டல் ஏ கொடுத்துட்டு அதில் 87 அப்படின்ட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு print ஏ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கொஷின் வந்திருக்கலாம், மேலே கொடுக்கும்போது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்க, கீழே கொடுக்கும்போது டபுள் கொட்டேஷன் எதுவும் இல்லை, வெறும் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 87 கொடுத்தாச்சு. இப்போ 87ங்கிறது இது என்ன டேட்டா டைப் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது இன்டீஜர். இப்போ print ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்த்தோன்னே 87 அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேயா. இப்போது இதே 87 நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்து பார்ப்போம். அப்போ என்ன வருது.
டபுள் கொட்டேஷன் கொடுத்து இங்கே ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அப்பயும் அதே அவுட்புட் தான் வருது. ஆனால் அதோட டேட்டா டைப்புங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். அங்கே மேலே உள்ளது நமக்கு என்ன இருக்கும், அது இன்டிஜராக இருக்கும். இப்போ ரன் பண்ணது என்ன, ஸ்ட்ரிங்காக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதோட வேரியபிளோட எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர்ஸ் பார்க்குறோம். நம்பர்ஸ், there are 3 numeric types in Python. ஸோ நம்பரில் 3 numeric types இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இன்ட்னா அதுவும் இல்லை, இன்டீஜர், ஃப்ளோட். ஃப்ளோட்டுன்னு நம்ம அந்த இடத்துல புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளோட்னா வந்துட்டு டெசிமல்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா டாட் வச்சு வர்றது. அதாவது ஒரு நம்பர் வந்துட்டு 8.7 டாட் வச்சு ஒரு இது வந்துச்சுன்னா அதுவே வந்துட்டு ஃப்ளோட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம எல்லோரும் மேக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல் டேஸில். ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், அந்த இதை வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பைத்தானில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா ஜேங்கிறது தான் இமேஜினரி பார்ட். ஸோ அப்போது ஒரு நம்பர் பக்கத்தில் நம்ம ஜேன்னு போட்டோம்னா அது இமேஜினரி பார்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதோட டேட்டா டைப் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னு பார்த்தோம்னா, float can also be scientific numbers with an e to indicate the power of 10. அதாவது நம்ம ஒரு நம்பரை பவரில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, 2/10 எடுத்தோம்னா நமக்கு என்ன எக்ஸாம் ஆன்சர் வரும், 1024 வரும். பட் ஆனால் அந்த இடத்துல ஈன்னு இருக்கா, இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பவர் தான், ஆனால் சயின்டிஃபிக் பவர். இது என்ன பண்ணோம்னா அந்த நம்பர் பக்கத்தில் எத்தனை 0 வரணுங்கிறத நம்ம பவரில் எழுதுகிறோம், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம். இந்த ஒரு டேட்டா டைப் ஃப்ளோட்டில் வரும். இப்போ வந்துட்டு இப்போது 2/10 அப்படி நான் போட்டோன்னா 2 பக்கத்தில் 10 zeros வரும், வந்துட்டு லாஸ்ட்டில் 0.0ன்னு வரும். ஸோ பாயிண்ட்டுன்னு வந்துட்டாவே அது ஃப்ளோட்டு தானே. இதுதான் இதோட நம்ம கொடுக்கறதோட எக்ஸாம்பிள். ஓகேயா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரெப்ளிக்கில் போயிட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். b = 33 அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ b = 33னா இங்கே என்ன சொல்ல வர்றோம், பிங்கிற ஒரு வேரியபிளில் 33ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 33ங்கிறது நான் இங்கே என்ன சொல்லிட்டேன், டபுள் கொட்டேஷன் போட்டதுனால இது ஒரு நம்பர். ஸோ நம்பர் நம்ம சொன்னனால ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் டிடெக்ட் பண்ணிடும். பாயிண்ட் இருக்கா, இல்லை, ஜேன் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டிஜர் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம பைத்தான்டே கேட்டுருவோமே இது என்ன டேட்டா டைப்புங்கிறத. அதை எப்படி கேட்குறதுனா பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டில் டைப், அடுத்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு சி, 2 ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணனால 2 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துடணும். சாரி, டைப் பி கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே ரன் கொடுக்குறேன். நமக்கு என்ன வருது, அவுட்புட் கிளாஸ் இன்டீஜர் இன்ட் அப்படின்னு வருது. ஓகே, இது இன்டீஜர். இப்போ அதே மாதிரி நம்ம வந்துட்டு அடுத்தது எக்ஸாம்பிள் எடுப்போம். c = 8.7, d = 11j. இப்போ இதையும் நம்ம டைப் கொடுத்து பார்ப்போமே, பிரிண்ட் டைப் சி, அதே மாதிரி பிரிண்ட் டைப் டி. இப்போ கொடுத்தாச்சு. இது ரெண்டையும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருது, அதே தான், கிளாஸ் ஃப்ளோட் வருது, அதே மாதிரி கிளாஸில் காம்ப்ளெக்ஸ் வருது. இப்போ நான் உங்களுக்கு போனது சொல்லும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் சொல்லியிருப்பேன். சயின்டிஃபிக் நம்பர்ஸ், அதாவது பவரில் எழுதக்கூடிய நம்பர்ஸை ஈங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதோட எக்ஸாம்பிள்ஸே நம்ம எடுத்துருவோம். இப்போது கேபிட்டல் லெட்டர் சி இதை எடுத்துக்கலாம். c = 2E10 அப்படின்னு எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ இதோட டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே, பிரிண்ட் டைப் ஆஃப் சி கொடுத்துட்டு கீழே இதோட ஆன்சரை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம், பிரிண்ட் சி. இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, இந்த இடத்துல 2 பக்கத்தில் 10 zeros வருது, 0.0 வந்துருச்சா ஆன்சரு. அதே மாதிரி இது என்ன டைப் சொல்லுது, கிளாஸ் ஃப்ளோட் சொல்லுதா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா, இருக்கிற டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை நம்மளால் மாற்ற முடியும். இப்போது அதுக்கு வந்துட்டு நான் ஒன்று எழுதுறேன். இப்போ என்ன எழுதுறேன்னா,
எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃப்ளோட் ஆஃப் பி. ஸோ பிங்கிறது என்ன இருக்குங்க, 33. ஸோ அப்போ 33ங்கிறது இன்டீஜர், அதை நான் ஃப்ளோட்டாக மாற்ற சொல்கிறேன். ஃப்ளோட்டாக மாற்ற சொல்லிட்டு அதை எக்ஸில் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன், அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இதோட அவுட்புட்டை பார்ப்போம். ரன் கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட் என்ன வருது, 33.0 அப்படின்னு வருது. ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதில் நம்ம ஒரே ஒரு மாடல், சின்னதாக ஒரே ஒரு மாடல் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா நம்பர்னு எடுத்தனால ரேண்டம்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலை மட்டும் இதில் நம்ம சின்னதாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு மாடூலை நம்ம பைத்தானில் எடுத்துகிட்டு வரோம்னா என்ன பண்ணலாம்னா, இம்போர்ட் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. அப்போ இம்போர்ட் மாடல் நேம், என்ன மாடல் நேம், ரேண்டம். அப்போ இம்போர்ட் ரேண்டம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ எதுக்கு இந்த ரேண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நம்பரை வந்துட்டு ரேஞ்சில் சொல்லிடுவோம். எனக்கு வந்துட்டு இப்போ 1லேருந்து 100 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா பைத்தான் சொல்லும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர் சொல்லணும். இப்போ அதுக்காண்டி தான் நம்ம ரேண்டம் எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ இந்த ரேண்டம் இதெல்லாம் எதுக்கு இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரேண்டமாக பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த ரேண்டம்ங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இது லைட்டாக சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இப்போ எப்படி ரேண்டமாக ஒரு நம்பரை நம்ம சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அதில் ரேண்டம் அப்படிங்கிற மாடல் சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு டாட் ரேஞ்ச். ஸோ அதோட ரேஞ்சு சொல்லணும்ல, எதுலேருந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் இங்கே கொடுக்குறேன் 1லேருந்து 10க்குள்ளே வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன வருதுன்னா, எனக்கு ஆன்சர் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேயா, என்ன வந்திருக்கு இந்த இடத்துல, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ நான் திரும்பவும் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரன் கொடுக்குறேன். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது, வேறு ஒன்று வருது. அப்போ 10க்குள்ளே ஒரு நம்பர் உங்களுக்கு மாறி மாறி வரும். ஓகேயா, இப்போ இதோட நம்பர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். என்னப்பா எடுத்தோடனே ப்ராப்ளம் வந்துட்டியே அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னது, 2 இது பார்த்துருக்கோம். ஒன்று வேரியபிள்ஸ், இன்னொன்று நம்பர்ஸ். அப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு கெட் த நேம் அண்டு ஹிஸ் ஆர் ஹர் ஏஜ் அண்டு பிரிண்ட் ஹாய். அந்த இடத்துல நேம் வரணுமா, கமா, அப்புறம் வந்துட்டு யூஆர், அந்த இடத்துல ஏஜ் வந்துட்டு இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணுமா. இப்போது இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும், எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், இது வந்துட்டு ஒரு 2 வேஸ் இருக்குது. ஸோ அந்த 2 வேஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும். யூசர் மீன்ஸ் நம்ம தான். இப்போ நான் இது முன்னாடி சொல்லி கொடுத்தது எல்லாமே ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே நம்மளே வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களே கொடுக்குற மாதிரி, யூசரே நீங்கள் ஒரு வேல்யூ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்கணுமா. அப்போ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நமக்கு எப்போவுமே நம்ம என்ன கேட்டிருந்தாங்க, நேம்னு கேட்டிருந்தாங்களா. அப்போது இந்த இடத்துல ஏபி நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக நேமுனே ஒரு வேரியபிள் நேம் வச்சிடலாம். அப்போ நான் நேம் அப்படிங்கிறதே நாங்கள் வச்சிடுறேன். இப்போ வச்சுட்டு நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல், யூசர்ட்டு இன்புட் வாங்கணும்னு சொன்னேன்ல. அப்போது இன்புட் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. அப்போ இன்புட்டுங்கிறது கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வெறும் இன்புட் அப்படின்னு கொடுத்தோம்னா யூசருக்கு அது என்னன்னு தெரியுமா, தெரியாது. அப்போ அதுக்குள்ளே யூசருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். என்டர் யுவர் நேம் கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே யூசர் அந்த நேம் வந்து என்டர் பண்ணுவாங்க. அந்த நேமுங்கிறது நேமோட வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கேட்க சொல்லியிருக்காங்க, ஏஜ். இப்போ ஏஜ் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்கேன், இன்ட் இன்புட் அப்படின்ட்டு 2 இது நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், என்னப்பா மேலே வந்துட்டு இன்புட்னு கொடுத்துருக்க, கீழே இன்ட்டுன்னு கொடுத்துருக்க, ஏன் அப்படின்னு கேட்கலாம். மேலே இருக்கிறது ஸ்ட்ரிங், அதாவது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வரப்போகிறது. கீழே இருக்கிறது ஒரு
நம்பர் தானே, அது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்தாலும் ஓகே, இன்டீஜராக இருந்தாலும் ஓகே. ஸோ இது 2 விதமாக அச்சீவ் பண்ணலாம். ஒன்று இன்ட்டு கொடுத்தும் அச்சீவ் பண்ணலாம், இல்லை வெறும் இன்புட்டுன்னு மட்டும் கொடுத்தும் அச்சீவ் பண்ணலாம். அது நம்மளோட வே, நம்ம எப்படி வேணால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல என்டர் யுவர் ஏஜ் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இப்போது கடைசியாக ஃபைனல் அவுட்புட் எப்படி எடுத்துகிட்டு வரலாம்? ஸோ இந்த அவுட்புட்டை 2 விதமாக எடுத்துகிட்டு வரலாம். ஒன்று ஆர்டினரி வே, நார்மலாக பைத்தானில் அது எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு வேரியபிளை எப்படி கால் பண்ணுவாங்க பிரிண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹாய், அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதியாச்சு. அடுத்து என்ன வரணும், உங்கள் நேம் வரணும். அப்போது அதை ப்ளஸ் நேம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன வரணும், அதுக்கப்புறம் யூஆர், உங்களோட ஏஜ் வரணுமா, அப்போது ப்ளஸ்ஸு யூஆர் அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஏஜை கால் பண்ணணும் இல்லையா? இப்போ ஏஜை கால் பண்ணும்போது நம்ம வெறும் ஏஜ்னு கொடுத்தோம்னா அந்த இதில் நம்பர் வரும். ஒரு சில இஷ்யூஸ் அந்த இடத்துல வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் டேட்டா டைப்பை மாற்றுறேன். அப்போ நான் இன்டீஜர்னு கொடுத்ததை நான் அந்த இடத்துல ஸ்ட்ரிங்குன்னு மாற்றுறேன். அப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஜ். அப்போ ஏன்ப்பா மேலேயே நம்ம வந்துட்டு வெறும் இன்புட்னே கொடுத்துடலாமே அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் ஏங்க இன்ட்டு அப்படின்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்கேன்னா, மேலே ஒரு டேட்டா டைப் இருக்கிறத நம்ம கீழே பிரிண்ட் பண்ணும்போது வேறு டேட்டா டைப்பு நம்மளால் மாற்ற முடியும் பைத்தானில். ஸோ அதை சொல்கிறதுக்காண்டி தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஜ் ப்ளஸ் கடைசி என்ன சொல்லியிருக்கேன், இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போது இதை ரன் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, என்டர் யுவர் நேம். ஸோ அதில் டெவ்னியஸ் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன். அதில் ஏஜ் இப்போ நான் 22 அப்படிங்கிற டைப் பண்ணுறேன். இப்போ என்ன வருது, ஹாய் டெவ்னியஸ், யூ ஆர் 22 இயர்ஸ் ஓல்டு அப்படின்ட்டு வருது. இப்போ இது ஒரு வேயா. இப்போ ரெண்டாவது வே என்னன்னா, எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு போக போக நான் தெளிவாக வந்துட்டு தியரியில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரிண்ட் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஃப் அப்படிங்கிறத கொடுத்துறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ளஸ் கொடுத்து நேம் கொடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக கர்லி ப்ராக்கெட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கர்வ் மாதிரி இருக்கும் ப்ராக்கெட்ஸ். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வேரியபிள் நேமை கால் பண்ணலாம். நேம் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, யூஆர், அதே மாதிரி திரும்ப ஏஜ். இதில் நான் எந்த ஒரு டேட்டா டைப்பையும் நான் மாற்றலை, டேரெக்டாக இன்டிஜராகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நேம் கேட்குது. நேமில் டெவ்னியஸ், ஏஜ் 22. இப்போ நமக்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் அவுட்புட் வருது. அப்போது இதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு எந்த ஒரு வே உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது, எந்த வே புரியுதோ அந்த வேவை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் எந்த ப்ரோக்ராம் எழுதிங்களோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம், நேம் வாங்கணும், ஏஜ் வாங்கணும், அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஹோம்ஒர்க்கில் என்னென்னா, அதே மாதிரி நேம் வாங்கணும். நேம் வாங்கிட்டு ஹையர் செகண்டரி டோட்டல் மார்க், அதாவது 12th மார்க் வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஹாய் நேம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு கமா யூ ஸ்கோர்டு அப்படின்ட்டு ஒரு மார்க். இப்போ நான் வந்துட்டு 600க்கு வந்துட்டு ஒரு 500 வாங்கியிருந்தேன்னா, யூ ஸ்கோர்டு 500 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600 அப்படின்ட்டு என்னால் பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு 2 வே சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த வே ஈஸியஸ்ட்டாக இருக்கோ அந்த வே நீங்கள் யூஸ் பண்ணி இதை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்போவுமே பைத்தான்ங்கிறது நம்ம டைப் பண்ண தான் நமக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு வரும். ஓகேயா? நம்ம மீதி இருக்க டேட்டா டைப்ஸ், மீதி என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.